காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 23/3/2025 நவமி திதி இரவு 1:44 வரை, பின்னர் தசமி. பூராட நட்சத்திரம் இரவு 12:39 வரை, அதன் பின் உத்திராடம். இரவு 12:39 வரை சித்த யோகம், அதன் பின் அமிர்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. வார சூளை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 7:30 முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 வரை. இன்று ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீர். வருமானம் இன்று திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணைவுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சற்று அவசரப்பட்டால் சில நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுவீர். தந்தை வழி உறவில் சிறு விரிசல் ஏற்படும். உறவினரிடம் பேசும்பொழுது தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சகோதரர்கள் இருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த சிறப்புகள் உண்டு. தொல்லை தந்த எதிரிகள் விலகி செல்வர். கடன் சுமை குறைய வழி பிறக்கும். பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை செய்வதில் இருந்த சிக்கல் தீர வாய்ப்பு உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு தொலைபேசி மூலம் கிடைக்கும். சிலருக்கு நல்ல திருப்பங்கள் உண்டு. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பண வரவு இருந்தாலும் செலவுகள் உண்டு. சேமிக்க வழி இல்லை. சில விஷயங்களில் தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பதால் வீண்பழி ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். மகன் அல்லது மகள் எதிர்காலம் கருதி சில முடிவுகளை எடுப்பீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர். குடும்ப சுமை சற்று அதிகரிக்கும். பெற்றோர்கள் உற்றோர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான சுபகாரியங்களை நடத்த வழிபிறக்கும். கடன் பிரச்சனை சிறிய மன வருத்தத்தை தரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாகனங்கள் தேவையற்ற செலவை வைக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். தொல்லை தந்தவர்கள் விலகி செல்வர். அதிகாரத்தின் உள்ளவர்கள் உங்களை தேடி வரக்கூடும். உங்கள் பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைப்பதை இன்று தவிர்க்கவும். சொந்த தொழில் செய்வோருக்கு முன்னேற்றம் காணப்படும். தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுவீர். தொழில் ரீதியாக தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வர். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை விலக வாய்ப்புண்டு. பாகப்பிரிவினைகள் நல்ல முடிவை நோக்கி செல்லும். ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்வது என்று அவசியம். மகான்களின் தரிசனம் மகிழ்ச்சியை தரும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக கண்காணிப்பது நல்லது. எடுத்த சில காரியங்களை முடிக்க சற்று தீவிர முயற்சி தேவைப்படும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது சற்று சிரமம். மகன் அல்லது மகள் வழியில் செலவுகள் ஏற்படலாம். சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியம் நடக்க சிலரை அனுசரித்து செல்ல வேண்டி வரும். சொந்த தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தள்ளி போகும். பெண்களின் சேமிப்பு செலவழிய வாய்ப்புண்டு. இடம் நிலம் பூமி விற்பதில் இருந்த இடையூறு விலகக்கூடும்.
ஆனால் வழக்கமான பணியில் இன்று மந்த நிலை காணப்படும். ஆரோக்கிய தொல்லையால் சிலர் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரலாம். யாராவது நெருங்கிய சொந்தங்கள் உதவிகரம் நீட்டுவர். இன்று கூடுமானவரை அலுவலக பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை முடிவாகும். நண்பர்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபம் வந்து சேரும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு தொலைபேசி மூலம் கிடைக்கலாம் அல்லது மெயில் மூலம் தேடி வரும். முக்கிய பிரமுகர் நட்பால் நல்ல காரியங்களை சாதிக்க முடியும். வயதானவர் மற்றும் பெரியோர் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, தடைப்பட்ட காரியங்கள் போல் தோன்றினாலும் ஆனால் கைகூடி வந்துவிடும். கவலைப்பட வேண்டாம். தொழிலில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். உங்கள் செயல் மற்றவர்களால் பாராட்டப்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு சிறிய அளவு மருத்துவ செலவு ஏற்படலாம். சிறிய கடனை அடைக்க முயற்சி செய்வீர். பொது வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பு நன்மை தரும். திடீர் விரயங்களை சற்று சமாளிக்க வேண்டி வரலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனை ஒன்று தலை தூக்கும். சொந்த தொழில் செய்வோருக்கு போட்டியாளர்கள் இன்று அதிகரிப்பதை காண முடியும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பேசுவதில் கவனமாக இருப்பது நல்லது. அனுசரணையாக இருந்த சிலர் விலகிச் செல்ல வாய்ப்பு உண்டு. மகன் அல்லது மகள் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று தேடி வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரும். பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடும். பங்கு சந்தையில் ஓரளவு ஏற்றம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் வாசல் தேடி வரும். சொந்த தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இடம் பூமி விற்பனை லாபம் தரும். பாக பிரிவினை சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி தேடி வரும். தொழிலில் முன்னேற்றம் காண ஆர்வம் காட்டுவீர். பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் செய்ய வாய்ப்புண்டு. தடைகள் தடுமாற்றங்களை சமாளிப்பீர். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் தள்ளி போகும். உத்தியோக ரீதியாக மறைமுக தொல்லைகள் வரலாம். இருந்தாலும் உங்கள் திறமையால் அவற்றை சமாளிப்பீர். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் தினமாக இன்று விளங்கும். இல்லத்தில் சுபகாரியத்தை பற்றி பேச்சுவார்த்தை தொடங்க வாய்ப்புண்டு. தனவரவில் இருந்த தடை அகலும். சிலர் அடகு வைத்த பொருளை மீட்க வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சி வெற்றி தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. நிலையான வருமானத்திற்கு வழி செய்து கொள்வீர். மனக்குழப்பம் விலகும். பெரியோர்களின் ஆலோசனை அனுபவமிக்கவரின் அறிவுரை தக்க நேரத்தில் கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியாக முடியும். நோய் நொடியிலிருந்து நிவாரணம் பெற வாய்ப்புண்டு. தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக அமையும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல் தொலைபேசி மூலம் கிடைக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவர். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை எதிர்பார்த்த புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம். சலுகையும் கிடைக்கும். வாகனம் வாங்குவது, வீடு கட்டுவது, பழைய வாகனத்தை மாற்றுவது போன்றவற்றில் இன்று கவனம் செலுத்துவீர். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒரு செய்தி கிடைப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். முன்னேற்றம் காண்பர். பெரியோர்களின் அறிவுரை பலன் தரும். இறை வழிபாடு இன்பத்தை வாரி வழங்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று உங்கள் இயற்கையான குணப்படி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டு முன்னேற்றத்தை காண்பீர். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் சற்று தடுமாற்றம் இருக்கும். வாழ்க்கை துணைவியரிடம் பேச்சுவார்த்தையில் சற்று கசப்பை காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. எதிர்பார்த்த ஒரு நபர் உங்களை தேடி வரக்கூடும். பண பொறுப்பில் உள்ளோர்கள் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் தோன்றி மறையும்.
சகோதரர் அல்லது உறவினர் இடையே இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பத்தில் அமைதி நிலவ வாய்ப்பு உண்டு. பொருளாதார நெருக்கடி ஓரளவு குறையும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் சிறு சிறு சச்சரவு தோன்றலாம். மாணவர்களின் கல்வித்தரன் உயரும். பொதுவாக விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பங்கு சந்தையில் சிலர் அதிக லாபம் பெற வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்ட காரியம் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக இருக்கும். தொழில் ரீதியான வளர்ச்சி மன திருப்தி தரும். புதிய வாகன யோகம் சிலருக்கு உண்டாகும். உறவினர்கள் உற்றோர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவர். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடைபெறும். சிலருக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கும் வாய்ப்புண்டு. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஓரளவு பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு பணி சம்பந்தமான நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். குழந்தைகளின் கல்யாண காரியங்களை பற்றி முன்னெடுத்து செல்வீர். கணவன் மனைவி இடையே பாசம் ஒற்றுமை அதிகரிக்கும். பெற்றோரின் ஆதரவு பெரிய நம்பிக்கை தரும். உறவினர் வழியில் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான தினமாக விளங்கும். நினைத்த ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராக இருந்து ஆனந்தத்தை கொடுக்கும். வருமானத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். மகன் அல்லது மகள் வழியில் நல்ல செலவுகள் உண்டாகும். வயதானவர்கள் இன்று உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. கூடுமானவரை மற்றவர்களை சந்திக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களை பேசுவதோ அவர்கள் விஷயத்தில் தலையிடுவதோ தவிர்ப்பது நல்லது. பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கடன் சுமை பெரிய பாதிப்பை தராது. பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் சிறிய அளவு தோன்றி மறையும். நண்பர்களை நம்பி எந்த விஷயத்திலும் முழுமையாக ஈடுபட வேண்டாம். அலுவலக ரீதியாக கொடுக்கல் வாங்கல் பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் சில விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சில சலுகை கிடைக்கும். பணவரவு இருந்தாலும் மனதில் சிறு சஞ்சலம் இருக்கலாம். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்கும். பெண்களுக்கு சேமிப்பு பெருகும். பய உணர்வு மாறும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வாய்ப்பு வரும். கலைத்துறையில் உள்ளவர்கள் ஏற்றம் காண்பர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, காரியங்கள் உரிய நேரத்தில் செய்து வெற்றி பெறுவீர். பணம் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி உண்டு. எந்த விஷயமாக இருந்தாலும் இன்று யோசித்து செய்வது நன்மை தரும். அரசு வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க சிலருக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் போட்டிகளை அதிகார வர்க்கத்தின் ஆதரவால் முறியடிப்பீர். ஆரோக்கிய தொல்லை மறையும். அடிக்கடி மனக்குழப்பத்திற்கு ஆளானவர்கள் அதிலிருந்து மீள வாய்ப்புண்டு. சில விஷயத்தை எதையும் தன்னச்சையாக முடிவெடுப்பதை விட மற்றவரை கலந்து முடிவெடுப்பது நன்மை தரும். சிலருக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பஞ்சாயத்து சாதகமாக முடியும். திடீர் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி உண்மையாக ஒப்படைக்க வேண்டாம். சில விஷயங்களில் மனசங்கடம் ஏற்பட்டு விலகும். கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்து கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு தேடி வரக்கூடும். பங்கு சந்தையில் நஷ்டமடைந்தவர்களுக்கு பழைய பங்குகளை விற்று நஷ்டங்களை சரி செய்ய வாய்ப்புகள் தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சில நேரங்களில் இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தாலும் உங்கள் முயற்சி உழைப்பு கை கொடுக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது சிறு குற்றம் சுமத்த வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய சிலருக்கு சிந்தனை உண்டாகும். சொத்து சம்பந்தமாக எடுத்த முடிவு சாதகமாக முடியும். உறவினர்களுக்காக சிறு தொகையை செலவு செய்ய வாய்ப்புண்டு. குடும்ப சுமை அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டு. உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் சிறு பிரச்சனை இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது. அலுவலகத்தில் பணப்பொறுப்பில் இருந்தவர்கள் கொடுக்கல் வாங்கலில் மற்ற விஷயங்களில் மெயில் அனுப்புவது, தொலைபேசியில் தொடர்பு கொள்வது போன்றவற்றில் கூடுதல் கவனத்தை கைக்கொள்வது அவசியமானதாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் நல்ல ஆதாயம் பெறுவீர்கள். சிலர் புதிய தொழில் தொடங்கி முன்னேற திட்டமிடுவீர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று சூழ்நிலைக்கு தக்கவாறு காரியங்களை செயல்படுத்துவீர். வளர்ச்சிக்கு இடையில் இருந்த தளர்ச்சி விலக செய்யும்.
உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் தேடி வரக்கூடும். மன நிம்மதி உண்டாகும். அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களை மற்றவர்களால் பாராட்டப்படுவதில் தடை இருக்காது. தெய்வ வழிபாடு செய்ய சிலருக்கு வாய்ப்பு உண்டு. ஆலய தரிசனம் மன நிம்மதி தரும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் நல்ல முடிவு எட்டப்படும். இல்லத்திற்கு தேவையான உயர்ந்த நல்ல அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். வளர்ச்சிக்கான பொருளாதாரம் தேடி வரக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். சிலருக்கு புதிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் தேடி வரலாம். முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. இல்லத்தில் இதுவரை இருந்த இழுபறியான சுபகாரிய பேச்சுவார்த்தை முடிவாகும். அனைத்து வழியிலும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தும். தடுமாற்றங்கள் தானே விலகும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.